ஹலோ மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருமே ரொம்ப சூப்பராக இருக்கீங்க அப்படின்னு நம்புகிறோம். ஆமாப்பா, நாங்கள் எல்லோரும் சூப்பராக இருக்கோம். நீ எப்படி இருக்க அப்படின்னு கேட்குறீங்களா? நாங்களும் சூப்பராக இருக்கோங்க. இந்த இனிய காலை பொழுதில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. சரி வாங்க, இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாமா? காலையில் வந்துட்டு ஒரு கப்பு காஃபி. என்னோடய காஃபி கப்பும் போட்டுக்க ஷாலும் சேம் கலராக இருக்குல்ல. சூடாக ஒரு கப்பு காஃபி குடிச்சிட்டு அப்படியே நம்ம வேலையை ஸ்டார்ட் பண்ணிடுவோம். இன்றைக்கி என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய சித்தப்பா பையன், எங்கள் அப்பா பையன் வந்து சென்னையில் இருக்காங்க. தேனியில் தான் வீடு. அப்போ என் தம்பியோட ஒய்ஃபு, என்னோட நாத்னா மீனா அவங்க பேர். மீனா அப்புறம் குழந்தைய தூக்கிட்டு வர்றாங்க. கூடவேவும் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர், அதாவது மீனா கூட வேலை பார்க்குறாங்க ஆஃபீஸில். அவங்க நம்மளுடைய சப்ஸ்கிரைபர். அவங்க எல்லாருமே சேர்ந்து நம்ம வீட்டுக்கு வர்றதா சொல்லியிருக்காங்க. அதனால் நானும் என்னால் முடிஞ்ச அளவில் அப்படி தடப்படலாம் சமைச்சு அசைக்கிறோம் அப்படின்ட்டு எல்லாமே ரெடி பண்ணிகிட்டே இருக்கேங்க. நம்ம வீட்டுக்கு சொந்தக்கார வர்றாங்க அப்படி சொல்லும்போது நம்மளுக்கு ரொம்ப சந்தோஷம் இருக்கும் பார்த்தீங்களா? அந்த சந்தோஷம் என்னோடய முகத்தில் தெரியுதா? அதை மீன் வாங்கி மீன் குழம்பு, மீன் வறுவல் அதெல்லாம் ரெடி பண்ணிட்டேன். சரிங்களா? நீ அடுத்து வந்துட்டு புட்டு அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னாங்க. புட்டு இல்லை புட்டு புட்டு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதனால் புட்டு வச்சிடலாம். அதுக்கு வந்துட்டு நல்ல ஒரு கிரேவியாக ஒரு குழம்பு உருளைக்கிழங்கு போட்டு நல்லா கறி குழம்பு மாதிரி வைக்கணும். அதெல்லாம் ரெடி பண்ணணும் அப்படின்னு இருக்கேங்க. சரி, அதை தான் இன்றைக்கி பார்க்க போகிறேங்க. அவங்க வந்த பிறகு அவங்களும் உங்களுக்கு காமிக்கிறேன். வாங்க இன்றைக்கி சமையலுக்குள்ளே போயிடுவோமா? காப்பி குடிச்சிட்டு போகணும். இதை விட ஒரு ஈஸியான குழம்பு வைக்கவே முடியாதுன்னு நான் நினைப்பேன். அவ்வளோ ஈஸியான ஒரு குழம்பு தான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். சரி வாங்க எப்படி வைக்கலாம்னு பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, மீன் குழம்பு, இது ஒரு மீன் வறுவல், இது ஒரு மீன் வறுவல், அயில மீன் வறுவல், இது ஒழுகா மீன் வறுவல் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டேன். வரும்போது கொஞ்சம் சுட சுட சாதம் வச்சுக்கலாம். புட்டுக்கு வந்து நம்ம மாவு வந்து தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன், ஊற வச்சுருக்கேன். அதை கொஞ்சம் பிசைஞ்சு எடுத்துக்கலாம். அதை நான் அப்புறம் காமிக்கிறேன். இப்போ வாங்க நம்ம குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். சிம்பிள் தாங்க. கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிருக்கேன். அதில் வந்து பூண்டு, இஞ்சி வந்து தட்டி போட்டுக்குவோம். லேசாக ஒரு வதக்கு, அவ்வளோதான். பெரிய வதக்கெல்லாம் கிடையாது, லேசாக. அடுத்து பார்த்தீங்கன்னா, கட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு 3 பச்சை மிளகாய் உரப்புக்கு தகுந்த மாதிரி நம்ம சேர்த்துக்கலாம். இது கூடவே 2 பெரிய வெங்காயம் வந்து நீட்டமாக கட் பண்ணியிருக்கேன். இதையும் சேர்த்து லைட்டாக உப்பு போட்டு ஒரு வதக்கிடுவோமா? உப்பு குழம்புக்கு தேவையானது கூட இந்த டைப்பில் சேர்த்துக்கலாம். பார்த்துட்டு நீங்கள் கடைசியில் சேர்த்தா போதும். நம்ம வந்துட்டு வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த டயத்தில் 2 பழுத்த தக்காளிங்க, அதையுமே கட் பண்ணி கூட சேர்த்துக்கிடுவோம். இது எல்லாமே நல்லா வதங்கட்டும். இதுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சமோல மஞ்சத்தூள், ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா மிளகாய்த்தூள் கொஞ்சமோல போதுங்க. அதுவுமே இது பெரிய ஸ்பூனாக இருக்கனால அப்படி தெரியுது. ஒரு 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள். அடுத்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தனியாத்தூள், இது 1 ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துருக்கேங்க. இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம். கொஞ்சமோல கரம் மசாலா ஒரு 1/4 ஸ்பூன். இது எல்லாமே சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருவோம். இந்த பச்சை வாசனை போனதுக்கப்புறம் வந்து தேங்காய், ஒரு 1/2 மூடி தேங்காய், இல்லாட்டி உங்களுக்கு எவ்வளோ குழம்பு வைக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு கைப்பிடி தேங்காய் கூட போட்டு, நான் இப்போ 1/2 மூடி தேங்காய் எடுத்து அரைச்சிருக்கேன். தேங்காயில் நான் வேறு எதுவுமே சேர்க்கல. இது பாருங்களேன், வெறும் தேங்காய் மட்டுமே அரைச்சிருக்கேன். தேங்காய் மட்டுமே அரைச்சிருக்கேன். இதை வந்து இதில் சேர்த்துக்குவோம். நம்மளுடைய கிரேவி சூப்பராக ரெடி ஆகிட்டுருக்கு. இந்த டயத்தில் வந்து கட் பண்ணி வச்சுருக்கிற உருளைக்கிழங்கு வந்து இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க, கொஞ்சம் பெருசாக. இதையுமே இதில் சேர்த்து தேவையான அளவு உப்பு இருக்கான்னு பார்த்துக்கிட்டு, உப்பு இல்லாட்டி கொஞ்சம் உப்பு சேர்த்து, தண்ணி தேவைப்பட்டால் கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு, அப்படியே 2 விசில் தாங்க நம்மளுடைய குழம்பு ரெடி ஆயிடும். நல்லா திக்காக இருக்கா, அதனால் நம்ம இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிடுவோம். தண்ணி சேர்த்துட்டு உப்பு இருக்கான்னு பார்த்துக்கிடுவோமா? உப்பு கம்மியாக தான் இருக்குது. இன்னும் கொஞ்சம் உப்பு, இந்த அளவு உப்பு மறுபடியும் சேர்த்துக்கிடுவோம். உரப்பு, புளிப்பு எல்லாமே கரெக்டாக இருக்குது. இனி ஒரு 2 விசிலில் குக்கரை இறக்கிடுவோமா? இட்லிக்கு சாப்பிட்லாம், பூரி, சப்பாத்தி,
அதே மாதிரி புட்டு, ஆப்பம் இது எதுக்குமே சூப்பராக சாப்பிடலாம். இல்லைப்பா சாதத்துக்கு சூப்பராக இருக்குங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த குழம்பு நல்லா இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும். குக்கரில் அப்படிங்கிறதுனால எல்லாமே வதக்கி விட்டு அப்படியே 2 விசில் விட்டால் குழம்பு ரெடி. சீக்கிரமாகவே ரெடி பண்ணிடலாம். ட்ரை பண்ணி பார்த்துருக்கீங்களா இல்லையா? இல்லாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ நம்ம புட்டுக்கு மாவு வந்து தண்ணி ஊற்றி வச்சுருங்க. அதை பிசைஞ்சு எடுத்துக்கலாமா? வாங்க. இது பார்த்தீங்களா, அந்த புட்டு மாவு வந்து கொஞ்சம் கொரகொரப்பாக கொஞ்சம் குருணையாக இருக்கணும். ரவை பதம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி அரிசி மாவு, வெறும் அரிசி மாவு தான். இதை வந்து நல்லா தண்ணி கொஞ்சமால உப்பு போட்டு நல்லா நிறைய தண்ணி ஊற்றி ஊற வைக்கிற மாதிரி. அதுக்காக ரொம்ப ஊற்றக்கூடாது. இது மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டோம் அப்படின்னா மாவு வந்து நல்லா சூப்பராக ஊறி அப்படியே வந்துடுங்க. இது பார்த்தீங்களா, ஒரு 3 கிளாஸ் மாவு எடுத்தோம் அப்படின்னா இந்த அளவுக்கு வந்துடும். இதை நல்லா பிசைஞ்சு விட்டுக்குருவோம், அந்த கட்டியெல்லாம் இல்லாமல். எப்படி இதை வந்து சிரட்டை போட்டு தான் நம்ம இனி அவிக்க போகிறோம். தேங்காய் துருவி ஏற்கனவே வச்சாச்சுங்க. இனி சூடாக அப்படியே நம்ம புட்டு அவிச்சுக்கிடுவோம். தேங்காய் துருவை சமையல் வேலை முடிக்கவங்களையும் கிச்சனே பாருங்கவே கொஞ்சம் அலங்கோலமாக தான் இருக்கும். இது முக்கியமாக சொல்லப்போனால் மியூசிக் ஒன்றும் கிடையாது. அப்படி இப்படி வச்சது மாதிரி இருக்கு. நம்ம வீடு தானே, அதனால கொஞ்சம் எல்லாம் மெஸ்ஸியாக இருக்குது. இனி இது எல்லாமே நம்ம என்ன பண்ண போகிறோம், அப்படி சூப்பராக க்ளீன் பண்ணி எல்லாம் கழுவி இதெல்லாம் தொடச்சி சூப்பராக நீட்டாக பண்ண போகிறோம். சரிங்களா? இதெல்லாம் நீட் பண்ணிட்டு தான் அடுத்து நம்ம புட்டே அவிக்க போகிறோம். இது ஃபுல்லாக எப்படி இருக்குன்னு நீங்களே பார்த்துக்கோங்க. நம்ம கைப்பட்டாதான் கண்ணாடின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி சமைக்கிறப்ப இப்படிதான் இருக்கும். அதுக்கப்புறம் தான் நம்ம எல்லாம் கிளீன் பண்ணி வச்சிருவோம். மறுபடியும் சமைப்போம், மறுபடியும் வந்துடும். அதெல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கேன் மச்சான். இங்கே காமிங்க நம்மளுடைய குழம்பு எப்படி இருக்குன்னு. வாவ், சூப்பராக இருக்கா குழம்பு. கமகமானு நல்லா மணக்க ருசிக்க நம்மளுடைய உருளைக்கிழங்கு இவ்வளோ டேஸ்ட்டாக குழம்பு வருமா அப்படின்னு. எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? பார்த்துட்டு ஏன் வாயில் வச்சு ஊறுது பேசாமல் இருக்கீங்க? சூப்பராக இருக்கு. அப்படி சொல்லுங்க. பார்க்கும்போது சாப்பாடு கிடைக்கணும் மாதிரி இருக்கு. இதான் இப்போ கொடுத்துட்றேன் புட்டு. இதை இறக்கி வச்சுக்கிட்டு அடுத்து புட்டுக்கானதை வச்சுக்கிடுவோம். இது வந்து புட்டை வைக்கிறதுக்குங்க. இதை வந்து அப்படியே ஓரமாக வச்சுட்டு அதே குக்கரு, ஒரு காமெடியில் சொல்லுவாங்களா, அதே டெய்லர் அதே வாடகைன்னு, அந்த மாதிரி அதே குக்கர், மூடி மட்டும் கொஞ்சம் வேறு, அப்படியே போட்டு அடிச்சுட்டு விசில் ஆவி வரும். விசில் போடாமல் ஆவி வரவும் நம்மளுடைய இந்த சிரட்டை புட்டை வச்சு அப்படியே அரைச்சிக்கிடுவோம். சிரட்டை புட்டு நீ பார்த்தீங்களா, அச்சு, இந்த அச்சு அப்படி வச்சுட்டு தேங்காய் பூ அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய புட்டு மாவு. அப்படியே புட்டு மாவு உதிரியாக இருக்கா, சூப்பராக இருக்குங்க. அந்த புட்டு சாப்பிட நல்லா சாஃப்டாக இருக்கும். ஈஸியாக டக்குன்னு ரெடி ஆகிடும் இந்த புட்டெல்லாம். நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இந்த கிழங்கு கறியும் இந்த புட்டுக்கு கடலைக்கறி, பழம் அந்த மாதிரி சாப்பிடுவாங்க. கொஞ்சம் வெரைட்டியாக இருக்கட்டும் அப்படின்ட்டு நம்ம இப்படி ட்ரை பண்ணுவோம். மேலாக கொஞ்சம் போல் தேங்காய் பூ மூடி போட்டு அடைச்சிட்டு பார்த்தீங்களா, குக்கருக்கும் இந்த இது விசில் இருக்குல்ல, இந்த இதில் அப்படியே மாட்டி விட்டுருவோம். அப்படியே ஆவி வந்தோடனே எடுத்துருவோம். ஆவி குபு குபுன்னு வரும், அந்த நேரத்தில் எடுத்துக்கலாம். இங்கே பாருங்க பிங்கி, புட்டில் இந்த ஆவி வந்துட்டு இருக்கு மேலே. பிங்கி பசி எடுத்துட்டு பாத்திரம் வாட்டி நிற்கிது. புட்டு வேணும் இந்த ஆவி வந்துட்டு இருக்கியா பார்த்துங்க பிங்கி. പുട്ട് നല്ലപോലെ വെന്തു. തേങ്ങ അതിൻ്റെ മീനിൽ ആവി വറക്കുന്നു. പുട്ട് അതിലേക്ക് കുറഞ്ഞു വെച്ചോളൂ. ചിരട്ട പുട്ട് റെഡി. ഇഞ്ചിക്കുള്ള ചിരട്ട പുട്ട് റെഡി. ചൂടാക്കിയല്ലോ. കഴിച്ചോ? பிங்கி புட்டு உருளைக்கிழங்கு கறியும் எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? உருளைக்கிழங்கு கறி எப்படி டேஸ்ட் இருக்கு? சூப்பராக இருக்கு. புட்டு சிரட்டை புட்டு, பிங்கி ചിരട്ട പുട്ട്. കൊഴുവ വറുത്തത് എങ്ങനെയുണ്ട് ടേസ്റ്റ്? സൂപ്പറാ இருக்கா? കമി புட்டும் கிழங்கு கறி, மீன் வறுத்தது சூப்பர் காம்பினேஷனாக சாப்பிட்டுட்ருக்கேன். மச்சானுக்கு எடுத்து வச்சுருக்கேன். பசங்க சாப்பிட்டாங்க.
சூப்பராக இருக்குங்க. உண்மையாகவுமே குழம்பு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. நம்ம வீட்டுக்கு வர்றவங்ககிட்ட கேட்டு பார்ப்போம். அவங்க சொல்லுவாங்கல்ல நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு. நானே தானே டெய்லி சமைச்சு சூப்பராக இருக்குது சொல்லிகிட்டே இருக்கேன். கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கட்டும். நான் காலையில் 5:30க்கு கிளம்பி 7 மணிக்கெல்லாம் எங்கள் வீட்டுக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துட்டு இருந்தேன். இப்போ தான் நேற்று சொன்னோம். இப்போ காலையில் நான் ஃபோன் பண்ணுறேன், இப்போ தான் எந்திரிச்சேன் அண்ணி அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் இப்போ கொஞ்சம் முன்னாடி ஃபோன் பண்ணுவோம், இல்லை நீ இப்போ தான் கிளம்ப போகிறோம் அப்படின்னு. எப்படி அவங்க வர ஒரு 10 மணிக்கு மேலே ஆயிடும், 10-10:30 கூட ஆயிடும். அவ்வளோ நேரம் நான் பஸ் தாங்க முடியாது. நம்ம சாப்பிடுவோம். அவங்களுக்கு வந்து அவங்க வரும்போது சூடாக ரெடி பண்ணி கொடுத்துக்கலாம் அப்படின்ட்டு. சரிங்க, சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அவங்கள பார்க்குறேன். மச்சான் வந்து கடைக்கு போயிட்டாருங்க. இனி வந்து அவங்க வர்றது கொஞ்சம் லேட் ஆகும் போல், அப்போ கூப்பிட்டுப்பா வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. நம்ம வந்துட்டு அடுத்து ஒவ்வொரு வேலையாக முடிச்சு வச்சுருவோம் அப்படின்ட்டு. பீட்ரூட் பச்சடி இருக்குது பார்த்தீங்களா, தயிர் ஊற்றினா பீட்ரூட் பச்சடி அதான் ரெடி பண்ண போகிறேன். சரி உங்களுக்கு காமிச்சு தந்தால் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க அப்படின்ட்டு தான். என்னப்பா ஒரே சமையலாக போட்டு இப்படியெல்லாம் பண்ணுறேன் அப்படின்னு நினைக்கிறீங்களா? சமையல் தான் பண்ணுறேன். இடையில வந்து தோட்டத்துக்கு போகிறேன். நம்ம வாக்கியெல்லாம் காமிங்க, அவங்க அருவியெல்லாம் பார்க்கணும் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. அருவியெல்லாம் தண்ணியே இல்லைங்க. கண்டிப்பாக தோட்டம் அருவியெல்லாம் காமிக்கிறேன். சரிங்களா? பீட்ரூட் பச்சடி எப்படி பண்ணுறதுன்னு வாங்க பார்க்கலாம். ஒரு பீட்ரூட் எடுத்து கொஞ்சம் போல் உப்பு சேர்த்து தண்ணி ஊற்றி வேக வச்சுருக்கேன். இது வெந்த பிறகு இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கிடுவோமா. இதுக்கு மசாலா என்னென்னு பார்க்கலாம் வாங்க. தேங்காய் துருவல், ரொம்ப தேங்காய் வேண்டாம், கொஞ்சமாக போதுங்க. அதனால் ஒரு பிடி இந்த அளவு போதும் தேங்காய். என்னென்னா நம்ம தயிர் சேர்க்க போகிறோம், அதனால் தேங்காய் தேவையில்லை ரொம்ப. ஒரு பச்சை மிளகா, கொஞ்சம் போல் சீரகம் சேர்த்துக்குவோமா. இந்த அளவுக்கு சீரகம், ரொம்ப வேண்டாம், இந்த அளவுக்கு போதும். 2 துண்டு இஞ்சி, ஒரு குட்டி பீஸாக வந்து கட் பண்ணி போட்டிருக்கேன். இதெல்லாம் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சி எடுத்துக்கிடுவோம். நம்ம பீட்ரூட் வந்து கொஞ்சம் வெந்துருச்சுங்க. இதையுமே சேர்த்து அரைச்சி எடுத்துக்கிடுவோம். நம்ம தேங்காய் அரைச்சிருக்கோம் இல்லையா, அதுலேயே சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். பீட்ரூட் அப்படியே சூப்பராக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம் தேங்காய் கூட. இப்போ வந்து தாளிப்பு கொடுத்துக்கலாம். சின்ன வெங்காயம், பச்சை மிளகா, காஞ்ச மிளகா இருந்தால் போட்டுக்கோங்க. என்கிட்ட காஞ்ச மிளகா இல்லை, அதனால தான் நான் பச்சை மிளகா சேர்க்குறேன். கூடவே ஒரு கட்டு கருவேப்பிலை. இதுக்கு நம்ம மஞ்சள் பொடி வேறு எதுவும் மிளகாப்பொடி எதுவும் சேர்க்க வேண்டியது இல்லைங்க. பச்சை மிளகா வந்து உரத்துக்கு தகுந்த மாதிரி அரைச்சிக்கிறோம், அவ்வளோதான். நம்ம அரைச்சி வச்சுக்கிற மசாலா பீட்ரூட் எல்லாம் சேர்த்துக்கிறோம்னா தேவையான அளவு உப்பு பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. இது வந்து நல்லா கொதிச்சு அப்படியே வத்தி வரட்டும். சூப்பராக இருக்குல்ல பார்க்கவும். ஒரு சிலர் வந்து இந்த பீட்ரூட் சாப்பிட மாட்டாங்க, விருப்பம் இல்லை அப்படின்ட்டு. இந்த மாதிரியெல்லாம் செஞ்சுட்டோம், சாதத்தில் சூடாக இருக்க சாதத்தில் போட்டு பேச சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். இந்த தடவை இந்த டப்பாவில் தயிர் கொடுப்பாங்க பார்த்தீங்களா, நல்லா கட்டியாக இருக்கும், அதுதான் வாங்கியிருக்கேன். நம்ம பச்சடி வந்து சூப்பராக இருந்தால் ரெடி ஆயிடுச்சா. சூடாக இருக்கும்போதே அடுப்பில் தயிர் சேர்க்கக்கூடாது. இந்த மாதிரி ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு இதில் வந்து நம்ம தயிர் சேர்த்துக்கிடுவோம். எப்படி கட்டை தயிர் சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி கட்டையாக இருக்குங்க தயிர். அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடுவோமா. நம்மளுடைய பீட்ரூட் பச்சடி என்னோடய ஸ்டைலில் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஒரு பிளேட் போட்டு இது மூடி வச்சுருவோம், அது ரெடி ஆயிடுச்சு. அடுத்து நீ என்னப்பா பண்ண போகிற அப்படின்னு பார்க்குறீங்களா. ஓரளவு முடிச்சிட்டேன்னா இனி சாதம் வந்து அவங்க வந்தது பிறகு வச்சுக்கலாம், சூடாக இருக்கும் இல்லையா. அதனால இப்போ வந்துட்டு நம்ம ஒரு அவியல் கூட ரெடி பண்ணிடுவோம். மீன் குழம்பு, மீன் வறுவல் 2 சைஸ் இருக்குது. அப்புறம் வந்துட்டு பீட்ரூட் பச்சடி வேறு சமைச்சோம். அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு அவியல், அப்புறம் நம்ம காலையில் வச்ச அந்த உருளைக்கிழங்கு குழம்பு போதும். அப்பளம் வந்து அப்போ பொரிச்சிக்கலாம் அப்படின்ட்டு. அவியல் வந்து ஏற்கனவே நான் வீடியோ போட்டிருக்கேன், அதனால் அவியல் வீடியோ எடுக்கலைங்க. சரி இனி சமைக்கிறேன், டக்கான்னு சமைச்சிருவோம். இப்போ வந்துடுவாங்க அப்படின்ட்டு நான் எதிர்பார்த்துட்டே இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். மச்சான் கடைக்கு பண்ணாலும் வீடியோ எடுக்க கொஞ்சம் ஆள் இல்லாமல் இருக்குது, அதான் அங்கங்கே வச்சு நான் எடுத்துகிட்ருக்கேன். அப்போ பாப்பா எங்கப்பா அப்படின்னு கேட்பீங்க. பாப்பா அவங்க வந்துட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸை பார்க்க போயிருக்காங்க. கோயிலுக்கு போயிட்டு தான் வருவாங்க அவங்க எல்லோரும் சேர்ந்து, அதனால தான். எவ்வளோ நேரம் தான் உங்களை எல்லாம் காத்துட்டே இருக்கிறது. அம்முக்குட்டி இங்க பாரு, ஹாய் சொல்லு, ஹாய் சொல்லு. இது என் தம்பியோட பொண்ணு, மருமக பிள்ளை. நல்லா இருக்கியா? வெக்க வந்துருச்சா? இது நாத்துனா. என்னப்பா கட்டலாம் தெரியா? எனக்கு தெரியா அம்முங்க, எனக்கு தெரியாமோ தா தா. ஒரு வழியாக நான் காத்திருந்தது இப்போ தாங்க வந்தாங்க. காலையில் 5:30க்கு பரப்பிட்டு 7 மணிக்கு வீட்டுக்கு வர்றவங்க. இப்போ மணி என்னன்னு பார்க்கலாமா. 10:30க்கு வருவேன் சொல்லி எதிர்பார்த்தா அப்பயும் வரல. மணி 12:30 ஆகுது, 12:25 இப்போ தாங்க வந்திருக்காங்க.
எப்படியோ அவங்க வந்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஆமாப்பா, சாதம், அப்புறம் மீன் குழம்பு, உருளைக்கிழங்கு கிரேவி, மீன் வறுவல், பீட்ரூட் பச்சடி, ரசம். திறந்துடும் மீனா, ரசத்தை திறந்துடும். ரசம், இது அவியல், இது வந்து வெங்காயம், தயிர் வெங்காயம். இதுதான் இன்னைக்கு ஸ்பெஷல். சரிங்க, எல்லாருக்கும் சாப்பாடு வைக்கலாமா? எல்லாருக்கும் சாப்பாடு வச்சுட்டு இருக்கீங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா நான் எதிர்பார்த்துட்டே இருந்தேன்ல, எப்போ வருவாங்கன்னு. அவங்க வந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. சாப்பிட்டு நம்ம தோட்டத்துக்கு போகணும். என்னமீனா? எல்லாருமே சாப்பிட்டாங்க, நாங்களும் சாப்பிட்டுட்டோங்க. சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருந்தோம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நம்ம தோட்டத்துக்கு போகலாம் அப்படின்ட்டு இந்த குட்டி குறும்பி ஏன் வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவள் வந்து பொம்மை படம் பார்க்குறாளாம். பார்த்துட்டு சவுண்ட் பயங்கரமாக இருந்துச்சு, அதனால தான் வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன். அந்த குட்டி வந்துட்டு ரொம்ப பாசமாக இருந்துச்சு. எனக்கு இவங்களெல்லாம் பார்த்ததில் ரொம்ப சந்தோஷமாக வேறு இருந்துச்சுங்க. கை ஓடலை, கால் ஓடலை, அவ்வளோ ஒரு ஹாப்பினஸ்ஸாக இருக்குது. நம்ம வீட்டுக்கு யாராச்சும் வர்றாங்க அப்படின்னா நமக்கு அளவு கடந்த ஆனந்தமாக இருக்கும் இல்லையா? அம்முக்குட்டி, கொய்யாப்பழம் சாப்பிட்றியா? நீ ஏன் தேடிட்டு இருக்க? இந்தா நீ வச்சுக்க. ஆவாரம்பூவா? இல்ல அது ஆவாரம் பூ மாதிரி ஒரு கலர்ல இருக்கும். ஆனா இது அழகு. தோட்டத்தை பார்க்க. அவரைக்கா என்ன கோழி அவரையா இது? இல்லையா, இல்ல கோழி அவரை. வாயில போட்டு போயிரு. தொலா பிஞ்சு மீனா எந்த இருக்கு இந்த மாதிரியே பலா பிஞ்சு. ஆமா, அந்த இருக்கா, அந்த விடு ஆட்டாம இது போறத பாருங்க தன்னால. நீங்க எல்லாம் என்னப்பா பாக்குறீங்க, என்னைய பார்க்க விடுங்க. இந்த மாதிரி விடு பாப்பா, அம்மு போய் பார்க்கட்டும். பாரு, பார்த்துட்டு வா. அம்மு போய் பிடி. இங்க பாரு அம்மு, இங்க பாரு. ஹாய். ஏதோ பண்றாங்க, வீடியோ எடுக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கிடுச்சு. நல்லா ஏலக்காய் தோட்டம் செடி எல்லாம் இன்னைக்குதான் நான் பார்த்துருக்கேன். அப்படியா? இருக்கு. சரி சரி, ரொம்ப சந்தோஷம். பலா மரங்கள்லாம் இருக்கு, நிறைய பார்த்துட்டு இருக்கோம். ஆமா, சீசன் டயத்தில் இன்னும் ஏலக்காய் சீசன் டயத்தில் வரோம். சரி வாங்க வாங்க. நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் மிளகு காய் இப்படி வரும்ன்றதை நான் பார்த்துருக்கேன். அப்படியா? சரி சரி. இந்த இங்கே மரம் இருக்கு, நீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துட்டு தானே இருக்கீங்க? பார்த்துட்டு அது நேரம் உங்களை பார்த்தல எனக்கு ரொம்ப சந்தோஷம். அப்படியா? இங்கிட்டு உங்களை வீட்டு சாப்பிட்டுட்டு நல்லா விருந்து சாப்பிட்டோம். அப்படியா? சந்தோஷம். நீங்க வந்ததே எனக்கு ஒரு சந்தோஷம். இந்த இதில் மிளகு இருக்குது பார்த்தீங்களா, இது பிஞ்சு இருக்கிறதுனால அதை அறுவடை பண்ணாமல் இந்த ஒத்த மரம் மட்டும் அப்படியே நிற்கிது. இது பிஞ்சு மிளகு. காமிங்களேன், இந்த முத்தலை பொக்கு. ஆமாம், பக்குனு பொக்கு. இது தம்பியுடைய ஒய்ஃப். அண்ணியை பற்றி 2 வார்த்தை கூறவு. என்ன சொல்லணும்னு தெரியல எனக்கு. ஏதாவது சொல்லு. எங்கள் அண்ணி கேரளா இருக்கு, ரொம்ப சந்தோஷம். இதனால எங்கள் கேரளாவுக்கு வர முடியுது எங்களால். இல்லாட்டி தமிழ்நாட்டுக்குள்ளே சுற்றிட்டு இருக்க வேண்டியது நாங்கள். அப்படியா? கேரளாவில் ஒரு அண்ணி இருக்காங்கன்னு சந்தோஷமா இருக்கு. அப்படியா? இது வந்து பிரேமாங்க. மீனா கூட வேலை பார்க்குறாங்க. பிரேமா, விமலா இவங்க எல்லாரும் வேலை பார்க்குறாங்க. இது மீனாவோட அக்கா, பிரேமாவோட பொண்ணு, அவங்க பெரிய பொண்ணு அங்கிட்டு நிற்கிறாங்க. இது வந்து மீனா, இது வந்து தம்பி ஒய்ஃபு, தம்பியோட குழந்தை. ஹாய் சொல்லிடுறாமு. வீடியோஸ்லாம் பார்த்ததுக்கப்புறம் ரொம்ப நல்லாவே இருந்தது. அதுக்கப்புறம் ஏலக்காய் தோட்டம், அதுக்குள்ளேயும் நிறைய மிளகு எல்லாமே சூப்பராகவே இருக்குது. பார்க்க முடியாத விஷயங்கள்லாம் பார்க்க முடியுது. நல்லாவே இருக்குது, பியூட்டிஃபுல்லாக இருக்குது. அப்படியா? சந்தோஷம். அம்மு, உமா உமா கொடுத்துட்டு போ. வீடே வெறிச்சோன்னு கிடக்க போகுது நீங்கள் போகவும். யாரும் வராட்டி, யாருமே வரலையே அப்படின்னு கவலை. வந்துட்டு போகும்போது ஐயோ போயிட்டாங்களே வீட்டில் யாரும் இல்லையேன்னு கவலை. பை. பிங்கி, எல்லாருமே பரவும் சந்தோஷமாக இருந்துச்சு. இப்போ போகும்போது அப்படி சங்கடமாக இருக்குல்ல, வீட்டில் யாருமே இல்லாத மாதிரி. என்ன அதனால் பிங்கி, உனக்கு இந்த ட்ரெஸ்ஸு சூப்பராக இருக்குது. இந்த கலருமே உனக்கு சூட் ஆகுது பிங்கி, நல்லா இருக்கு.
இப்போ இப்படியெல்லாம் சொல்கிறேன் பிங்கி. நெக்ஸ்ட் வீக் ஆமாம், ஐயோ அதை நினச்சாதான் எனக்கு கொஞ்சம் அப்படியே பக்குது பிங்கி. அழகி பிங்கி, நிறைய உறவுகள் நம்ம சொந்தங்கள் எல்லாருமே உனக்கு நிறைய பேர் ஹாப்பி பர்த்டே பிங்கின்னு போட்டிருந்தாங்க. எல்லாருக்குமே நன்றி சொல்லிடு. எல்லாருக்கும் தேங்க்யூ. என்னங்க மக்களே, இன்றைக்கி வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாமா? எல்லா உறவுகளுக்கும் ரொம்ப நன்றி. பபாய் உறவுகளே. நம்ம வீடியோ பார்த்து சப்போர்ட் பண்ணுற எல்லா நல்ல உள்ளங்களுக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன்.